வணக்கம் நண்பர்களே. ஏற்கனவே நம்ம கோடிங் டீகோடிங் டாப்பிக்கில் 3 டைப்பில் கொஷின் பார்த்துருக்கோம். இந்த வீடியோவில் அதில் 4வது டைப் பார்க்க போகிறோம். இதோட கோடிங் டீகோடிங் டாபிக் முடியுது. இது முடிஞ்சது பின்னாடி நாளைக்கு காலையில் 8 மணிக்கு நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் நான் உங்களுக்கு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த கோடிங் டீகோடிங் டாப்பிக்லேருந்து ஒரு கொஷின் பேப்பரை அப்லோட் பண்ணுறேன். ஏற்கனவே நம்ம அனலாகி டாப்பிக்கும் கிளாசிஃபிகேஷன் டாப்பிக்கும் 40 கொஷின்ஸை வச்சு கொஷின் பேப்பர் அப்லோட் பண்ணியிருந்தோம் இல்லையா? அதே மாதிரி நாளைக்கு இந்த கோடிங் டீகோடிங் டாப்பிக்லேருந்து 40 கொஷின்ஸை வச்சு ஒரு கொஷின் பேப்பர் அப்லோட் பண்ணுறேன். இது நாம் இந்த மாடலில் கொடுக்குற 3வது கொஷின் பேப்பர். சரிங்களா? ஏற்கனவே 2 கொஷின் பேப்பர் அட்டன் பண்ணது மாதிரி இதையும் அட்டன் பண்ணுங்கள். சண்டே அன்னைக்கு நான் அந்த கொஷினுக்கான ஆன்சர்ஸை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, இதில் வாங்க. முதல் கேள்வி பாருங்கள். இஃப் ஏர் இஸ் கால்டு green, green is called blue, blue is called sky, sky is called yellow, yellow is called water, and water is called pink, then what is the color of clear sky? ஸ்கையோட கலர் என்னன்னு கேட்குறாங்க. இந்த மாதிரியான கொஷின்ஸை பொறுத்த வரைக்கும் ஒன்று வந்து நம்ம என்ன மாதிரிலாம் மாற்றி சொல்கிறோம் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. இது மாதிரி கொஷின்ஸை பொறுத்த வரைக்கும் எடுத்த உடனே இது மொத்தத்தையும் படித்து டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. நீங்கள் படிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த லாஸ்ட் லைன் கொடுத்துருக்காங்க பாருங்கள், இதை ஃபஸ்ட்டு படிங்க. வாட் இஸ் த கலர் ஆஃப் த கிளியர் ஸ்கை? ஸ்கையோட கலர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாடல் அவங்க இஸ் கால்டுன்னு ஒன்று மாற்றி ஒன்று கொடுக்குறாங்கனாலே நீங்கள் லாஸ்ட்டாக இருக்கிறத படிக்கிறீங்க. ஸ்கையோட கலர் உங்களுக்கே தெரியும். வானத்தோட கலர் என்ன? நீலம், ப்ளூ. அப்போ இங்கே என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் கவனிக்க வேண்டியது மேலே இருக்கிற இடத்துல ப்ளூ இஸ் கால்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். அப்படியே பார்த்துட்டே வாங்க. ப்ளூ இஸ் கால்டு ஸ்கை. அப்போ இதுதான் ஆன்சர். ப்ளூங்கிறத என்னன்னு சொல்கிறோன்னா ஸ்கைன்னு சொல்கிறோம். அப்போ அவங்க கேட்ட கேள்வியோடைய ஆன்சர் அதே தான், ஸ்கை. ஸ்கையோட கலர் ஸ்கை அப்படிங்கிறது மாதிரி வரும். ரெட்டுக்கால் பூச்சிக்கு எத்தனை கால் அப்படிங்கிறது மாதிரி தான். ஆனால் ரொம்பலாம் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. இந்த இன்னும் அடுத்தடுத்தும் சில கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். லாஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். அதோட ஆன்சர் என்ன, அது கால்டுன்னு என்ன கொடுத்துருக்காங்களோ அதை பார்த்தீங்கன்னா முடிஞ்சிச்சு. நம்ம புரியுதா? இப்போ உதாரணத்துக்கு இதே இடத்துல நான் இன்னொரு கொஷின் சொல்கிறேன் பாருங்களேன். வாழைப்பழத்தோட கலர் என்ன அப்படின்னு வச்சுக்கோங்களேன். பனானா, நார்மல் பனானா, பச்சை வாழை அப்படின்றதுலாம் கிடையாது. நார்மல் வாழைப்பழத்தோட கலர்னோடனே உங்களுக்கு என்ன மைண்டில் வரும்? எல்லோங்கிறது மைண்டில் வரும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இவங்க எல்லோ இஸ் கால்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தாலே போதும், வாட்டர் அப்படிங்கிறத நம்ம ஆன்சர் சொல்லிடலாம். நம்ம புரியுதா? இப்போ இப்படி வச்சுக்கலாம். நெருப்பை நீங்கள் எதை வச்சு அணைப்பீங்க அப்படின்னு கேட்குறாங்க. எது வந்து நெருப்பு அணைக்கிறதுக்கு பயன்படும் அப்படின்னு கேட்குறோன்னா, எது நெருப்பு அணைக்கிறதுக்கு பயன்படும்? வாட்டர். கரெக்டாக? அப்போ நீங்கள் என்ன பார்க்கணும்? மேலே கொஷினில் வாட்டர் இஸ் கால்டு அப்படின்னு எது கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கணும். பாருங்கள், வாட்டர் இஸ் கால்டு பிங்க்குன்னு கொடுத்துருக்காங்க. அப்போது நெருப்பு அணைக்க எது பயன்படும்னு கேட்டால் அவங்களோட ஆன்சர் வாட்டர்னு சொல்லக்கூடாது, என்னன்னு சொல்லணும்? பிங்க்குன்னு சொல்லணும். நம்ம புரிஞ்சு முடியுதா? ஸோ இதே மாதிரி பாருங்கள், இன்னும் சில கொஷின்ஸ் கொடுத்துருக்கேன். ரெண்டாவது, இஃப் ப்ளூ மீன்ஸ் பிங்க். நீங்கள் முன்னாடி சொன்னது தான். இந்த லைன் எதையுமே நீங்கள் பார்க்காதீங்க. கடைசியாக பாருங்கள், வாட் இஸ் த கலர் ஆஃப் த டர்மரிக்? ஸோ நீங்கள் கவனிக்க வேண்டியது இந்த லாஸ்ட் லைன். டர்மரிக்கோட கலர் என்னன்னு கேட்டிருக்காங்க. டர்மரிக்னா மஞ்சள். தமிழில் கேட்டால் இன்னும் இது காமெடியாக இருக்கும் பாருங்கள். மஞ்சளோட நிறம் என்ன அப்படின்னு தான் தமிழில் கேட்கணும். கரெக்டாக? மஞ்சளோட நிறம் என்ன? மஞ்சள் தான். அப்போ பாருங்கள், எல்லோ மீன்ஸ் ரெட்டு. சொன்னோம் இல்லையா? கால்டு மீன்ஸ் எல்லாம் ஒரே அர்த்தம் தான். எல்லோ மீன்ஸ் ரெட்டு. அப்போ மஞ்சளுடைய நிறம் ரெட்டு, சிவப்புன்னு ஆகுது. சரிங்களா? முன்னாடி இந்த இடத்துல இருக்கே சார், க்ரீன் மீன்ஸ் எல்லோன்னு இருக்கே அப்படின்னா நீங்கள் அதை பார்க்கக்கூடாது. நீங்கள் மைண்டில் வச்சுக்க வேண்டியது, நீங்கள் ஆன்சரோட கால்டு என்ன கொடுத்துருக்காங்க, எல்லோ ஆன்சர்னு தெரியுது உங்களுக்கு. எல்லோ இஸ் கால்டு இல்லை எல்லோ மீன்ஸ் அப்படின்னு என்ன சொல்லியிருக்காங்களோ அதுதான் ஆன்சர். புரியுதா? ஸோ மஞ்சளுடைய நிறம் சிகப்பு. நார்மலாக எங்கேயாவது கேட்கும்போது இந்த மாதிரி சொல்கிறக்கூடாது, மஞ்சளுடைய நிறம் சிகப்புன்ட்டு. ஸோ இந்த கோடிங் டீகோடிங் டாப்பிக்கில் அவங்க இந்த மாதிரி மாற்றி கொடுக்கும்போது. சரிங்களா? தேர்டு பாருங்கள். இங்கேயும் அதே மாதிரி லாஸ்ட் லைன் பார்க்குறேன். விச் இஸ் யூஸ்டு ஃபார் வாஷிங் கிளாத்ஸ்? துணிகளை துவைக்கிறதுக்கு எது பயன்படுதுன்னு கேட்குறாங்க. துணிகளை துவைக்கிறதுக்கு எது பயன்படும்? சோப்பு. அப்போ மேலே பாருங்கள், சோப் இஸ் கால்டு இங்கு. ஸோ ஆன்சர் என்னது? இங்க்குன்றது தான் ஆன்சர். துணிகளை துவைக்க பயன்படுவது இங்கு. முடிஞ்சிச்சு. நம்ம புரிஞ்சு முடியுதா? அடுத்தது ஃபோர்த்து பாருங்கள். இதுலேயும் அதே மாதிரி தான். வாட்டர் இஸ் கால்டு. எதுவுமே படிக்காதீங்க. இந்த மாடல் கொஷின் உங்களுக்கு நீங்கள் கொஷினை படித்த நீங்கள் இப்போ நம்ம டைப் வைஸ் சொல்கிறோன்றதெல்லாம் தெரிஞ்சிருது. எக்ஸாமில் பார்க்கும்போது எப்படி சார் முதலேருந்து படிக்காமல் நாங்கள் போக முடியும்னா, இந்த 2-3 லைனை படிக்கும்போதே உங்களுக்கு புரிஞ்சிருது இல்லை, அவங்க இந்த மாடலில் தான் கேட்டிருக்காங்கன்ட்டுன்னு. அப்போ லாஸ்ட் லைன் பாருங்கள். ஆன் விச் ஆஃப் த ஃபாலோவிங் க்ரோஸ் ஏ ஃப்ரூட்? அதாவது பழம் எங்கே விளையும்னு கேட்குறாங்க. பழம் எங்கே விளையும்? ட்ரீயில், மரத்தில். கரெக்டாக? இதை பாருங்கள், ட்ரீ இஸ் கால்டு ஸ்கை. அப்போ ஆன்சர் என்ன? ஸ்கை. அப்போது பழம் எங்கே விளையும்? ஸ்கையில் விளையும். ஆன்சர் ஸ்கை. நீங்கள் ட்ரீன்னு போட்டிங்கன்னா தப்பு, அப்படி போடக்கூடாது. அந்த தப்பை பண்ணுவீங்கிறதுக்காக தான் கொடுத்துருக்காங்க. ஃபுட் இஸ் கால்டு ட்ரீன்னு கொடுத்துருக்காங்க. ஃபுட்டை போட்டுருவீங்கிறதுக்காக தான் ஃபுட்டை கொடுத்துருக்காங்க. ஸோ அது ரெண்டும் கட்டாயம் ஆன்சர் கிடையாது. இஸ் கால்டுன்னு என்ன கொடுத்துருக்காங்களோ அதுதான் ஸ்கை. நம்ம புரியுதா? அடுத்த 5வது கேள்வி பாருங்கள். இங்கேயும் அதே மாதிரி லாஸ்ட் லைன் பாருங்கள். வேர் டு த பேர்ட்ஸ் ஃப்ளை? பறவைகள் எங்கே பறக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பறவைகள் எங்கே பறக்கும்? ஸ்கை, வானத்தில்.
இங்கே ஆக்சுவலாக ஸ்கை அப்படிங்கிற வேர்டு கிடையாது, ஏருங்கிற வேர்டு தான் இருக்குது. அப்போ அதையும் எடுத்துக்கலாம்ல, காற்றுல பறக்கும் இல்லை வானத்தில், அதே அர்த்தம் தான். ஸ்கையில் மேலே பறக்குது, வானத்தில் பறக்குதுன்றதுக்கான அர்த்தம் தான் ஏர். அப்போது ஏருக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கணும். தோ ஏர் இஸ் கால்டு ப்ளூ. அப்போ பேர்ட்ஸ் எங்கே பறக்கும் அப்படின்னா ப்ளூவில் பறக்கும். முடிஞ்சிச்சு. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி ப்ளூ. முதல்ல பார்த்த கேள்வி இதையும் கன்ஃபியூஸ் பண்ணிடாதீங்க. இங்கே ப்ளூ ஆன்சர் கிடையாது. இங்கே ப்ளூ எடுத்துக்கிட்டு ப்ளூ இஸ் கால்டுன்னு பார்க்கலாமான்ட்டுன்னு. அங்கே பார்த்தது வானத்தோட நிறம் என்னன்னு கேட்டாங்க, அதனால் ப்ளூ. இங்கே பறவை எங்கே பறக்கும்னு கேட்டிருக்காங்க. பறவை ப்ளூவில் பறக்கும்னு சொல்ல மாட்டோம். கரெக்டாக பறவை காற்றுல பறக்கும். அந்த காற்றுன்றதுக்கு அவங்க ப்ளூ கொடுத்துருக்காங்க, அதனால ஆன்சர் ப்ளூ. புரிஞ்சுக்க முடியுதுங்களாம்மா? இவ்வளோதாம்மா இந்த டைப். ஸோ இதோட நமக்கு கோடிங் டீகோடிங் டாப்பிக்கில் 4 டைப் முடியுது. நாளைக்கு காலையில் நான் உங்களுக்கு இதை வச்சு ஒரு கொஷின் பேப்பர் அப்லோட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? அந்த 40 கொஷினையும் அட்டன் பண்ணீங்க அப்படின்னா இந்த டைப் ஃபுல்லாகவே நீங்கள் புரிஞ்சிட மாதிரி ஆகிடும். இப்போ இதில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக ஒரு கொஷின் கொடுத்துருக்கேன் பாருங்கள். இதுக்கான ஆன்சரை கீழே கமெண்டில் சொல்லுங்கள். இஃப் பனானா இஸ் ஆப்பிள், ஆப்பிள் இஸ் கிரேப்ஸ், கிரேப்ஸ் இஸ் மேங்கோ, மேங்கோ இஸ் நட்ஸ், நட்ஸ் இஸ் குவா, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் எ எல்லோ ஃப்ரூட். நான் கேள்வியை படித்து முடிக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் ஆன்சருக்கு ஜட்ஜ் பண்ணிட்டு இருப்பீங்க. கரெக்டாக? வெரி குட். அந்த ஆன்சரை என்னன்றதை கீழே கமெண்டில் சொல்லுங்கள். நாளைக்கு நான் அதுக்கான கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு நம்மளுடைய குரூப்பில் அப்லோட் பண்ணுறேன். அது மாதிரி இது வரைக்கும் 3 டாபிக் முடிஞ்சிருக்கு. அடுத்து என்ன டாப்பிக்லேருந்து உங்களுக்கு வீடியோஸ் போட்டால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதையும் கீழே நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். அதை வச்சுட்டு நான் அடுத்தடுத்து உங்களுக்கு அந்தந்த டாப்பிக்லேருந்து வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஓகேவா? தேங்க்யூ.